ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை கூட்டத்துல நம்ம விஜய் என்ன செமையான ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பாரு. அதுக்கு முக்கிய காரணம் எதிர்கட்சிகள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல எல்லாம் வாயை திறக்கவே மாட்டீங்க அப்படின்னு பல விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. பதில் சொல்ல தெரியல, ஆட்சி நடத்த தெரியல, சிஎம்னா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் தப்பாவே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கிற விதமா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பாரு சட்டப்பேரவையில. அந்த ஸ்பீச்ல நிறைய லைன்ஸ் விமர்சனத்துக்கு உள்ளாகிச்சு. எங்க உங்க அப்பா உட்காணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அதுக்கு உதயநிதி அவர்கள் வெளியே வந்து பிரஸ் மீட்ல கணவனை தேடும் மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சுமே கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்குள்ள இன்னைக்கு கரூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்துல ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்சுமே பல பேருக்கு ரிப்ளை கொடுக்கிற விதத்துல இருக்கு. அதுல ஒன்னு சொல்லியிருப்பாரு, பேசவே மாட்டீங்கன்னு சொல்றீங்க, 5 நிமிஷம் பேசினாக்கா ஓடிடுறீங்க அப்படின்ற மாதிரி. பார்ட்டி ஃபண்ட் சொன்னோன்னே என்ன பார்ட்டின்னு கேட்காத அதுக்குள்ள ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்னைக்குமே சட்டப்பேரவையில் அந்த பார்ட்டி ஃபண்ட் சொன்னோன்னே எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சாங்க. சபாநாயகர் கிட்ட ஒரு குற்றமும் சாட்டியிருந்தாங்க. அதுக்கான ஆதாரம் அவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ல ஒரு ட்வீட் வந்திருக்கு. டிஎம்கே ஓட யூத் விங்ல இருந்து தைரியம் இருந்தா எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த யூத் விங்க பொறுத்தளவுக்கு பல ஜென்சி நபர்கள் தான் இருக்காங்க. சொல்ல போனா ஜூலியா அவர்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இப்ப கூட ஒரு சில பேர் கோர்ட்ல இருந்து வெளியே வரக்குள்ள லைட்டா கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே அதை சார்ந்தவங்க தான். இதுக்கான பதில்ன்றது டிவிகே கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்கு அப்படியே லைக்கும் ஷேரும் பண்ணி விட்டுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.